அன்பிற்குரியவர்களே, இந்த ஞாயிறு நீங்கள் ஞானம் பெற வேண்டும். ஆடுகள் இறப்பு உயிர்ப்பு தான் நமது விசுவாசம். எனக்கு பின்னால் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடராதவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல பேசினார். ஆடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் ஏற்றுக்கொண்டு வந்தாதான் நீங்க கிறிஸ்துவர்கள். எனக்கு அந்த துன்பம் வேணாங்க, பாடுகளே வேண்டாம், இறப்பு என்பது இல்லையே. இயேசுநாதர் அழித்து விட்டார். சாவே கொடுக்கு எங்கே என்று சொல்வார் பவுலடிகளார். சாவே கொடுக்கு எங்கே? இயேசுநாதரே சொல்லுகிறார், நான் சாவை அழித்து விட்டேன், பிசாசை ஒழித்து விட்டேன், தீமையை வென்று விட்டேன், உயிர்ப்பு. இன்றைக்கு அன்பிற்குரியவர்களே, அந்த முதல் ஏர் எப்படி போதோ அப்படிதான் நம்மளும் போகணும். அவர் தான் முதல் ஏர், மூலக்கூறு, படைப்பின் முதற்கனி அவனை பவுலடிகளார். அவர் எங்க போறாரோ அங்கதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். ஏனென்றால் நம்ம மூலக்கூறுகள் இயேசுநாதருடைய மூலக்கூறுகள் ஒண்ணு. அவ்வளவுதான். நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கோவில் மட்டுமல்ல. நீங்கள் உங்கள் விசுவாச வாழ்விலே வளர்ச்சி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். சட்ட திட்டங்கள் வழியாக நாம் கடவுளை இன்னும் நாம் விசுவசித்துக் கொண்டிருந்தால் வளர்ச்சி பெறவில்லை என்ற அர்த்தம். இப்பொழுது நீங்கள் அதே சட்ட திட்டங்களை உங்கள் இதயங்களில் அவர் வைத்து விட்டார். இந்த விவிலிய வார்த்தைகள் அந்த புத்தகத்தில் இல்லை, அந்த விவிலிய வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. இதுதான் நமது விசுவாசம். இப்ப நீங்க அங்கதான் தேடணும், உண்மையும் நீதியும் வாழ்வும் அறமும். அதாவது நேற்று நான் உங்களுக்கு சொன்ன அறவாழ்வு தான் எல்லாவற்றிற்கும் மூலக்கூறாக இருக்கிறது. மனிதனுக்கு இறை அரசையும் அதை சார்ந்தவைகளையும், முக்கியமாக அதை சார்ந்த அறத்தையும், உனது உள்ளத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆமென்.